ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவில் எப்படி தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் யூஸ்வலாக பிஸ்கட் வாங்கினா எப்பயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்து தாங்க செய்வாங்க. ஆனால் நம்ம இதை வீட்டிலே செய்கிறதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக இந்த பிஸ்கட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு அவன் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற கடாயிலே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்சர் ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு சாஃப்டான பீக்காக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிஸ்கட் ரெசிபிக்கு பால்வாடி சத்து மாவு யூஸ் பண்ணுறதுனால சுகர் அதிகமாக சேர்க்கலை. ஏன்னா அந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஏற்கனவே இருக்கும். இப்போ அதிகமாக ஸ்வீட் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான பீக் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு ஜல்லடை ஒன்று எடுத்து அதில் நம்ம ஒவ்வொன்றா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சு எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது 50 கிராம் அளவுக்கு வருங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இன்னும் 1 கப்பு பால்வாடி சத்து மாவு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இது ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம். கலந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டெசிகேட்டட் கோகோனட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, நல்லா தேங்காவை துருவிட்டு அதை வானலில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டிங்கன்னா அதுதான் டெசிகேட்டட் கோகோனட். இது எப்படி செய்யணுன்ற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடுறேன். இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்தால் போதும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். மாவு நமக்கு செட் ஆகிறதுக்குள்ளார கடாய் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஒயர் ஸ்டாண்ட் கடாயில் வச்சுட்டு இந்த மாதிரி தூள் உப்பு கொட்டி வச்சுருங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம பிஸ்கட்லாம் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் மட்டும் மாவு எடுத்து நமக்கு வேணுன்ற ஷேப் போட்டுடலாம். நான் சும்மா இன்றைக்கி ரவுண்டு ஷேப் தான் போட போகிறேன். இந்த பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்து இன்னும் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். பிஸ்கட் நல்லா கையாலே தட்டிட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் 2 பக்கமும் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டாக நம்ம இந்த மாதிரி கோகோனட் கூட பிரட்டி எடுத்துடலாம். பிஸ்கட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கடாய் நமக்கு இப்போ ஹீட்டாக ரெடியாக இருக்குதுங்க. இதில் நம்ம பிஸ்கட் ரெடி பண்ண ட்ரேவை வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தால் போதும். பிஸ்கட் நமக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். மூடி போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கட் பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்குது. இது நான் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுறேன். இப்போ பிஸ்கட் நல்லா நமக்கு சாஃப்டாக தாங்க தெரியும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள், பேக் சைடும் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த பேட்சும் பிஸ்கட் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன்.
இது வந்து ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு கடாய் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. அதனால ரொம்ப டைம் எடுக்காது. அடுத்தடுத்த பேட்ச்ல உங்களுக்கு டைம் கம்மியாகவே பேக் ஆகி வந்துடும். பிஸ்கட் இப்போ நல்லா நமக்கு ஆறி ரெடியாகி வந்திருக்கு. இதில் வந்து ராகி மாவு, சத்து மாவு எல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியான பிஸ்கட்டுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.